गोपालरत्नं भुवनैकरत्नं गोपङ्गना यौवनभाग्यरत्नं सुरसेव्यरत्नं श्रीकृष्णरत्नं भजामहे यादववंशरत्नम्. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते वरवरमुनये नमः. श्री वातूल गुरवे नमः. श्रीशैलेश दयापात्रं दीपक्त्याद गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनि लक्ष्मीनाथ समारंभा नादयामुन प्रणमध्यमा अस्मत् आचार्य पर्यंत वंदे गुरु परंपरा. श्री செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா. பிரம்மோற்சவத்தின் 16ஆம் திருநாளாக அமைகிறது. காலை வேளையில் வெண்ணெய்த்தாழி உற்சவம் எனப்படும் நவநீத சேவை. நவநீத சேவையிலே நவநீத கிருஷ்ணனாக வெண்ணெய் குடத்தை இரு கரங்களால் அணைத்து கொண்டு தாழியிலிருந்து வெண்ணெயை எடுத்து தான் உண்டு அதன் மகோன்னதத்தை பாருக்குச் சொல்லும் விழாவாக பங்குனி பெருவிழாவிலே 16 செல்வங்களையும் வழங்கக்கூடிய இற்றைய சிறப்பு மிகுந்த நல்ல நாளிலே தன் திருவடி முதல் திருமுடி வரையிலான பாதாதிகேச சேவையை பாங்காக காட்சிப்படுத்துகிறான் பகவான். யசோதை குழந்தை கண்ணனுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் செய்திருப்பாளோ அதுபோலே வெண்ணெய் உண்ட வாயனே, செங்கமல கடல் போன்ற சிற்றிதழ் கொண்ட அழகிய மணவாளனே, சேரொளி திகழும் ஆழியும் கிண்கிணியும் உடைய மாதவனே, அறையில் தங்கிய பொன் வடமும் சேரிளம் மாதிளையும் ஏற்றருளும் ஜெகந்நாதனே, பூவொடு பொன் வடமும் மோதிரமும் பூண்டு தவழ்ந்து வரும் தாமோதரனே, உன் கமல திருவடிகள் சரணம் சரணம் என்று அனைத்து தரப்பு மக்களும் விரும்பி வணங்கி ஏற்றி துதிக்கும் அற்புதமான உற்சவம். அதிலே மிக மகோன்னதமாக நமது ராஜமன்னார்குடிக்கு ஒரு மகுடம் போன்ற ஒரு ஆச்சரிய திருவிழாவாக எல்லோரும் விரும்பி வந்து சேவிப்பதுதான் 16ஆம் திருநாளாக விளங்கும் வெண்ணெய்த்தாழி. இந்த திருவிழாவிலே உலகாளும் நாயகனான பரவாசு தேவன் ஸ்ரீராஜகோபாலன் தவழ்ந்து வரும் கண்ணனாக, குழந்தையாக, பாலரூபம், சுபிஷ்டாங்கம், பாலபூஷண பூஷிதம், அதாவது எப்படி ஒரு குழந்தை சகல ஆபரணங்களையும் தன் திருமேனியில் ஏற்று தவழ்ந்து வந்து நவநீதமான வெண்ணெயை ஏற்று அற்புதமாக அதை சுவைத்து தனது திருவிளையாடல்களை நிகழ்த்துமோ அதுபோலவே குழந்தை கண்ணனாக இங்கே சேவை சாதிக்கும் மெய்யழகை வேறு எந்த திருத்தலத்திலும் காண முடியாத விஷயமாக கோபிலர் கோபர்லய மகரிஷிகளுக்காகவே சர்வேஸ்வரனான பகவான் இத்தகைய உன்னதமான திருவிழா மகத்துவத்தை அன்று காட்சிப்படுத்தி மீண்டும் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பார்போற்றும் இந்த பங்குனி விழாவிலே அனைவரும் இத்தகைய பேரின்ப நிலையை பெற, பேரானந்தமடைய பேரருளாளன், பெருங்கருணைக்கு உரியவன் பரவாசு தேவன் ஸ்ரீ ராஜகோபாலன் குழந்தை கண்ணனாக மிக உற்சாகத்தோடு எழுந்தருளி
வெண்ணெய்தனை ஏற்கக்கூடிய காட்சி ஒரு புறமென்றால், கனகாம்பரதாரி என்று ஸ்லோகம் கூறுமா போலே கனகாம்பரம் என்ற மலர்தனை தன் சிரசிலே அழகாக சூடிக்கொண்டு மற்றைய மலர் மாலைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆச்சரியகரமான வைபவத்தை காண்பித்து தருகிறான் என்றால், இந்த ஒரே நாளிலே நமது மன்னைமா நகரம் விசேஷமாக துவாபர யுகமாக மாறி கோகுலமாகவே உருமாறி கோபியர்களாகவே அனைவரும் தங்களை நினைத்து அதிகாலை முதலே வெண்ணெயை கொண்டு வந்து இந்த வாசுதேவ கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய காட்சியை விவரிக்க வேண்டுமென்னால் மீண்டும் ஆழ்வார்கள் பிறவியெடுத்து வர வேண்டும். மீண்டும் நமது ஸ்ரீ ராமானுஜரும் சுவாமி தேசிகரும் மணவாள மாமுனிகளும் இங்கே எழுந்தருளி இந்த வைபவத்தை பற்றி அவர்கள் அருள் மொழியாலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லும் வகையிலே இங்கே பார்க்கிறோம். அத்துணை பெருமக்களும் கையிலே வெண்ணெய்தனை ஏந்தி கொண்டு, அதுவும் அந்த வெண்ணெய் சிறிய அளவிலே உள்ளது. பகவானுக்கு எந்த அளவுக்கு பக்தன் வெண்ணெய் கொண்டு வருகிறான் என்று அதை காண்பதில்லை, பக்தியையே பார்க்கிறான். இதோ குருவாயூரிலே கேரள மாநிலத்திலே அந்த உன்னி கிருஷ்ணனை, அதாவது குழந்தை கண்ணனை எப்படியெல்லாம் செண்டை மேளத்தின் மூலமாக வணங்கி துதிப்பார்களோ அதுபோலவே அந்த குருவாயூர் கிருஷ்ணனே, கோவிந்தனே, குறைவொன்றுமில்லாத கோபாலனே இங்கே நமது ஜென்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே தேவர்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நவக்கிரகங்களும் அஷ்டவசுக்களும் இந்திராதியரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேவதைகளும் இந்த ஒரு சேவைக்காகவே ஓடோடி வந்து பக்தர்களோடு பக்தர்களாக இருந்து வெண்ணெயை ஏந்தி வந்து கண்ணனுக்கு தந்து அவனை சேவிக்கிறார்கள். இது உண்மை என்று கூறுமா போலே தொடுவானத்திலே சூரிய பகவானின் காட்சி. ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய வகையிலே சூரிய பகவானும் கண்ணனம்பெருமானை காண நம் ஆலயத்திற்கு வந்து விட்டானோ என்று நினைக்குமா போலே அதிநுட்பமாக நமது கோபுரத்திற்கு மேலாக சூரிய ஒளியின் காட்சியைக் கண்டு நாம் வியந்தால், மறுபுறத்திலே இதோ பக்தர்கள் வெள்ளமாக வரக்கூடியதை நாம் காண்கின்றோம். இது பக்த வெள்ளம், பக்தியின் வெள்ளம், அன்பின் வெள்ளம், ஆச்சரியத்தின் வெள்ளம். இதுவே ஞான வெள்ளம், ஞானப்பெரும் வெள்ளம். காரணம், அதிலே இருக்கிறது தூய்மையான அன்பின் உள்ளம் என்று நினைக்குமா போலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னோலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே சிக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று அன்று ஆண்டாள் பெருமாட்டி ஓங்கி உலகளந்த உத்தமனான பகவானை எப்படி பாடினாளோ அந்த சர்வலோகாதிபதியான பகவான் இன்றோ ஏதுமறியா பாலகனாக பாலகோபாலனாக அற்புதமான திருப்பல்லக்கிலே எழுந்தருளி வெண்ணெய் பானைதனை கையிலே அணைத்த வண்ணம் வைத்து கொண்டு பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொருவருடைய கையிலிருந்தும் வெண்ணெய் வீசி எம்பெருமானின் திருமேனியை சென்று அடைய அவர்கள் குதூகலத்துடன் எழுப்பக்கூடிய பக்தி கோஷங்களைக் கொண்ட அந்த கண்ணனம்பெருமானுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இதுவல்லவோ திரு ஆய்ப்பாடி என்று நினைக்கும் வகையிலே கண்ணனம்பெருமான் கோபியர்களின் இல்லத்திற்கு சென்ற பொழுது
அவன் குழந்தை கண்ணன் அல்லவா, குருவாமனன் அல்லவா. எனவே அவனது உயரம் போதாதபடியினாலே தனது திரு ஆய்ப்பாடி சகாக்களை நண்பர்களை எல்லாம் நிற்க வைத்து அவர்களை சற்றே குனியுமாறு செய்து அவர்கள் மீது ஏறி நின்று கொண்டு கையுக்கே எட்டாத அந்த உரிதனை பற்றி வெண்ணெய் பானையை பறித்து அதில் உண்ணக்கூடிய வெண்ணெய்தனை ஏற்று தன் சகாக்களுக்கும் கொடுத்து எப்படியெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடினானோ அந்த நிகழ்வை இந்த சிறப்பு மிகுந்த ஜென்பகாரண்ய சேத்திரத்திலும் நடத்தி காண்பிக்கின்றானோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆலயத்தினுடைய அற்புதம் செறிந்த வாயிலில் இருந்து வெளிப்போந்து அசைந்து ஆடி நகர்ந்து செல்லக்கூடியதான இந்த திருப்பல்லக்கை காணும் பொழுது அந்த பல்லக்காகவே நமது மனம் மாறிவிடுகிறது. காரணம், கோபாலனுடைய மகிழ்ச்சி கரை புரண்டு செல்கிறது. அதற்கு ஒரே காரணம், பக்தர்கள் எந்த அளவு பக்தியை பரவாசுதேவனிடத்தில் இங்கு வெண்ணையாக சமர்ப்பிக்கிறார்கள். வெண்ணெய் எப்படி உருகுமோ அதே போல் பக்தன் தன் பக்தியிலே உருகி மருகி ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லச் சொல்ல இங்கே ஒவ்வொருவரும் கோபியராக கருதி கோபாலனின் வரவை எதிர்நோக்கி இருக்கும் காட்சியை காண வேண்டுமென்னால் அன்று கோபியர்களின் இல்லத்திற்கெல்லாம் கள்ளத்தனமாக சென்று அவர்கள் அறியா வண்ணம் வெண்ணெய் பானையை தட்டி பறித்து அதில் உள்ள வெண்ணெய்களையெல்லாம் ஸ்வீகரணம் செய்து கொண்ட பகவான் அன்று விளையாடிய விளையாடல் வேறு விதம். ஆனால் இது கலியுகம் அல்லவா. எனவே அந்த கோபியர்கள்தான் மீண்டும் அந்த கண்ணனை நமது க்ஷேத்திரத்தில் தான் காண முடியும் என்பதால், கண்ணா அன்று நீ எங்கள் இல்லம் தேடி வந்தாய், இன்று நாங்கள் நீ இருக்கும் இடம் நோக்கி வருகிறோம் என்று சொல்லி பக்தர்கள் களிப்போடு கண்ணனெம்பெருமானை தொழுது கரங்களில் இருக்கும் வெண்ணெய்தனை எல்லாம் வீசி எறிந்து விளையாடும் காட்சியாக மங்களகரமான தெய்வீக திருவிளையாடலாகவே இந்த திருக்காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பத்திரம், தோயம், பலம், புஷ்பம் கீதையிலே கண்ணனெம்பெருமான் சொல்லுகின்றான். என்ன என்று பார்த்தால், எந்த பக்தன் ஒருவன் தன்னை வணங்கி அவனால் என்ற வகையிலே ஒரு துளி நீரோ ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ கிருஷ்ணார்ப்பணம் என்று சமர்ப்பித்தால் அவன் வாழ்வில் சௌபாகியத்தை வழங்குவேன் என்றானாம். அது உண்மை என்னுமா போலே கண்ணன் வடிவு தாங்கி ஆடக்கூடிய ஒரு நபருடைய பக்தியின் மேம்பாட்டை இங்கே நாம் உணர்கிறோம். பொதுவாக பகவானுடைய தசாவதாரத்திலே பரிபூரண அவதாரம் என்றால் அது கிருஷ்ணாவதாரமே. கிருஷ்ணனுடைய அவதாரம் அனைத்திலுமே, அதாவது அவன் திரு அவதாரம் செய்தது முதலே மிக விசேஷமாக அவன் நடத்திய ஒவ்வொரு திருவிளையாடல்களுமே இந்த உலகத்திற்கு அற்புதமான உண்மைகளை, தத்துவங்களை, ஞானத்தை போதித்து அறவழியிலே நடத்தியது என்பதே உண்மையாகும். எனவே தான் கிருஷ்ணானுபவத்தை கிருஷ்ணாநவம், கிருஷ்ண அமிர்தம் என்று பெரியோர்களும் அற்புதமான ஆன்மீக சீலர்களும் பேசி மகிழ்கிறார்கள். இதோ அர்ச்சகர் மீது வெண்ணெயினுடைய தாக்கம், பல்லக்கின் மீதும் வெண்ணெயினுடைய தாக்கம், கிருஷ்ண பகவானின் மீதோ அவன் திருமுகத்தை கூட காண முடியா வண்ணம் வெண்ணெய் எந்த அளவு பகவானை முழுமையாக ஒரு அபிஷேகம் போலே மறைத்துள்ளது என்பதை காணும் பொழுது மனம் ஆனந்த அனுபவத்திலே நிலை பெற்று விடுகிறது. ஆம், இது போன்ற வைபவத்தை வேறு எந்த ஒரு திவ்ய தேசத்திலும் காண இயலாது என்பதே உண்மை. அதனால்தான் ஆழ்வார்கள் விசேஷமாக சொல்லும் பொழுது கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணெய் உண்ட வாயன்
என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அமலநாதிப்பிரான் பாசுரத்திலே திருப்பானாழ்வார் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் விஷயமாக பகவானை வெண்ணெய் உண்ட கோவலன், வெண்ணெய் உண்ட வாயன் என்று அந்த எம்பெருமானை ஏற்றி பேசுகிறார். அவர் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பாடினாலும் அந்த பாடல் நம் பெருமாளான கோபாலனுக்கே சாலப் பொருந்துகிறது என்பதற்கான சாட்சியாகவே இந்த திருக்காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. பக்தர் குழாம், கோபாலனோடு இந்த நாளை கழித்துவிட வேண்டும், அந்த கோவிந்தனோடு இந்நாள் நிறைவு பெற வேண்டும், வேறொன்றும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வகையிலே பக்தர்கள் மாலைகளை தருவதும், பூக்களை வழங்குவதும், பழங்களை சமர்ப்பிப்பதும், பகவானுக்கு பட்டாடைகளை உடுத்துவதற்காக கொண்டு அர்ச்சகரின் வாயிலாக தருவதும் என்று பக்தி கரை புரண்டு ஓடுகிறது. அதுவும் கோடை காலத்தினுடைய முக்கியமான கட்டத்திலே கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அனைவரும் கோவிந்த நாமத்தோடு, கோபால நாமத்தோடு சுற்றி நின்று அந்த சுந்தர நாராயணனை, கோவிந்தனை காண்கிறார்கள் என்றால் ஊர் முழுதும், உலகம் முழுவதும் பல மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கி அவர்களின் மனம் குளிரச் செய்து, இன்று கோபாலன் திகட்ட திகட்ட எப்படி வெண்ணையை ஏற்றுக்கொள்கிறானோ அதேபோல் நீங்களும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்னதானத்தை தருகிறோம், அன்னதானமே அனைத்திற்கும் மூலதானம் என்று சொல்லுமா போலே அன்னதானங்களும் நீர்மோர் பானகங்களும் வழங்கப்பட தன் பக்தர்கள் எப்படி மனதும் வயிறும் நிரம்பி ஆனந்தமாக செல்கிறார்களோ அதுபோலவே தானும் செல்கிறேன் என்று எம்பெருமானே உணர்ந்து இங்கே அற்புதமாக திருப்பல்லக்கிலே அவன் எழுந்தருளும் காட்சியை நாம் சொல்ல சொல்ல நா இனிக்கிறது. மீனாக வந்தான், சமுத்திரத்திற்குள் சென்று அதர்ம உருவான அரக்கனை அழித்து வேதங்களை காத்து நான் முகனுக்கு வேதங்களை மீண்டும் உபதேசித்தான். இதில் பால பருவம் எனப்படும் குழந்தை பெருமானுடைய சேவை இல்லை. ஆமையாக வந்தான், அதிலே மந்திரமலையை தன் திருமுதுகிலே தாங்கி அற்புத திரு விளையாடலை நிகழ்த்தினானும் குழந்தை விளையாட்டு என்பதில் இல்லை. வராகமாக எழுந்தருளி ஹிரண்யாட்சனை மர்தனம் செய்த பொழுது பூமி பந்தை மீட்டெடுத்தானே அன்றி குழந்தை லீலைகளை புரியவில்லை. நரசிம்மனாக தூண் பிளந்து எழுந்து வந்து முகூர்த்த காலத்திற்குள்ளாக அதர்ம உருவான இரண்யனை நார் நாராக கிழித்து குழந்தை பிரகல்லாதனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்த்தி பகவான் மின்னலாகச் சென்று மறைந்தான். அதிலும் பால லீலைகள் இல்லை. வாமனனாக அவதரித்தான். இதில் குழந்தையாக கண்ணன் வந்தாலும் பகவான் எழுந்தருளினாலும் ஈரடியால் மூ உலகு அளந்து அதிலே தனது பரத்துவத்தை நிலைப்படுத்தினானே அல்லாது குழந்தைக்கே உண்டான விளையாட்டு என்பது இல்லை. பரசுராமாவதாரத்திலோ சத்திரியர்களை அழிப்பதே தனது கடமை என்று சொல்லி கோடாலி ஏந்தி வந்தானே அல்லாது அதிலும் குழந்தை விளையாடல் இல்லை. ஸ்ரீராமனாக அவதரித்தாலும் அரசகுமாரனாகவே விளங்கினாலும் அடக்கத்தின் மறுவடிவாக பணிவின் சிறப்பாக சிறு வயதிலே குருகுல வாசம் சென்று வசிஷ்டரிடம் பல ஆண்டுகள் கல்வி கற்று தனது தர்ம சத்திய பாதையிலே நடந்தான். அதிலும் பால லீலைகள் என்பது இல்லை. பலராமனாக வந்தான், ஆதிசேடனாக எழுந்தான். ஆனால் அவன் கண்ணன் அளவுக்கு பால லீலைகளை செய்யவில்லை. நிறைவாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில்தான் பகவான் பிறந்தது முதலே தனது திருவிளையாடலை துவங்கி அனைவரிடமும் விளையாடி ஆடிப்பாடி அசைந்து வந்து அனைவரது உள்ளங்களையும் கொள்ளை கொண்டான். உள்ளம் கவர் கல்வனாக எம்பெருமான் விளங்கினான்.
லீலா வினோதனம் புரிந்தான். எனவேதான் கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ண அவதாரமாக பேசப்படுகிறது. கண்ணன் அஷ்டமியிலே இரவிலே அவதரித்தான். 4 திருக்கரங்களுடன் பரவாசுதேவன் தானே என்று வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி தந்து பாலகனாக குழந்தையாக விளங்கி திரு ஆய்ப்பாடியிலே யசோதையிடம் சேருங்கள் என்று சொன்னான். அது மட்டுமல்லாமல் திரு ஆல்பாடியிலே கோகுலத்திற்கு கண்ணனம்பெருமான் எப்பொழுது சென்றானோ அது முதற்கொண்டே தனது லீலைகளை துவக்கி அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்தினான். இன்றும் கண்ணன் செய்த குறும்புத்தனத்தை நமது இல்ல குழந்தைகளும் செல்வதை விளையாடுவதை காண முடியும். அதனால் தான் குழந்தைகளையே கண்ணனாக பாவிக்கிறோம். அன்று கண்ணன் மண்ணை தின்றான், விண்ணை காண்பித்தான். இன்றும் கூட குழந்தைகள் நமது இல்லங்களிலே மண்ணெடுத்து தின்பதை பார்த்தால் அந்த கிருஷ்ணனையே அதில் நாம் காண்கின்றோம். கோபாலன் பாலையும் தயிரையும் வெண்ணையும் தட்டி தட்டி அவற்றை கீழே சமர்ப்பித்து கால்களால் இடறி விளையாடினான். இன்றும் நமது இல்லத்து குழந்தைகள் அதுபோல் விஷமங்கள் செய்வதை காணும் பொழுது கிருஷ்ணனுடைய அனுபவமே ஏற்படுகிறது. கண்ண பகவான் அன்று தனது வலது திருவடியால் அற்புதமாக அசுரர்களையெல்லாம் சகடாசுரனை மரித்தான். இன்றும் பல குழந்தைகள் தங்களது கால்களால் நடனமாடக்கூடிய காட்சியை கண்டால் கிருஷ்ணனுடைய அனுபவமே மனதிலே பதிகிறது. ஆனிரைகளை மேய்த்தான், கன்றுக்குட்டியுடன் விளையாடினான். இன்றும் நமது குழந்தைகள் செல்ல பிராணிகளிடத்திலே அன்பை செலுத்துவதை பார்த்தாலும் அதில் கோபால ஞாபகம் எழுகிறது. ஏன்? அவன் செய்த குறும்புகள் யாவும் அவன் அரும்பாக இருக்கும் பொழுது செய்தது தானே. அதனால்தான் அன்று அவன் செய்த குறும்புகளை தாங்க ஒட்டாமல் யசோதை கோபம் கொண்டு உரலிலே கட்டிய தருணத்திலும் அந்த உரலையும் பலம் கொண்ட மட்டும் இழுத்து வந்து மருத மரங்களை சாய்த்து மருத மரங்களாக நின்ற குபேர புத்திரர்களுக்கும் விமோசனம் தந்து அவர்களால் கோபாலன் சர்வலோக ரட்சகன் நீயே என்று சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புத நிலைக்கு அவர்களை ஆட்படுத்தினான். இதுபோலவே கண்ணனம்பெருமான் எத்துணை லீலைகளை செய்தாலும் அதில் அனைத்துமே ஒரு அருபெரும் தத்துவத்தின் மறுவடிவம் என்றே சொல்ல வேண்டும். சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவான் வேறு ஓர் கரத்திலிட்டு நாரார் உரியேற்றி நன்கு அமைய வைத்தனை போரார் வேல் கண் மடவாள் பொந்தனையும் பொய் உறக்கம் ஓராதான் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடம் தோள்கள் உள்ளளவு கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோரார் குடம் உருட்டி முன் கிடந்த தாளத்தை ஓரார் போல் கிடந்தான் அன்று என்று அற்புதமாக பாசுரம் சொல்கிறதே. இதோ எத்துணை கோபியரனின் இல்லத்திற்கு இந்த பாதங்கள் தவழ்ந்து சென்றதோ, எத்துணை கோபியர்களுடைய இல்லத்து வெண்ணையெல்லாம் தன் சிரசின் மீதும் பாதங்களின் மீதும் ஏற்றுக்கொண்டதோ, இதோ பாதாதி கேசம் வரை அந்த வாசுதேவ கிருஷ்ணன் வெண்ணெய் கோபாலனாக வெண்ணெய்மயமாக அவன் காட்சி தரும் மெய்யழகை காணும் பொழுது நமது மனம் வெண்ணையாக உருகி நெய்யான பக்தியாக மெய்யான பக்தியாகவே மாறிவிடுகிறது. எனவே நாமும் இற்றைய திருநாளில் நாமே வெண்ணையாக மாறி பகவானின் திருவடியை அடைந்து சகலவிதமான போக போக்கியங்களையும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் திருவடி தாமரைகளை பற்றி அதன் மூலம் சகலவிதமான போக போக்கியங்களையும் பெற்று வாழ்வில் உயர்வோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.